தங்கலான் மூவி அதை பற்றி ஒரு சின்ன அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வீட்டிலேருந்து படம் பார்க்க கிளம்பும்போது டிமாண்டி காலனியாக இருந்தால் நான் வரேன் அப்படின்னாங்க. டிமாண்டி காலனியாக ஐயோ முடியாது, நான் பேய் படம்லாம் தேட்டரில் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு போனேன். போய் பார்த்தா இதுவே ஒரு பேய் படம் தான். சரி ஓகே, இந்த படம் எப்படின்னா கோலார் தங்கவேல சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. கோலார் தங்கவேல்னா ஒன்று நமக்கு சலாம் ராக்கி பாய் அந்த ஞாபகம் தான். ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு நம்ம ராக்கி பாய் வந்து பட்டாயை கிளப்பி இருப்பார், அந்த மெஷின் கன்லாம் வச்சு சிகரெட்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த ஹீரோயினோட செம அக்கப்போர் பண்ணிக்கிட்டு செம அழகா செம பயங்கரமாக பில்டப் பண்ணி பயங்கரமாக எடுத்திருப்பாரு. கடலெல்லாம் போய் தங்கத்தெல்லாம் கொட்டி அந்த கதையை நம்ம எப்படி எப்படியே பார்த்துருப்போம். அதோட தமிழ் வெர்ஷன் தான் இந்த தங்கலான். தங்கலான் வந்து டோட்டலாக கேஜிஎஃப் உங்களுக்கு ஞாபகமே வராது இந்த படம் பார்க்கும்போது. இந்த படம் வந்து டைரக்டர் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவனும் ஒரு கீழ்நிலையில் அடிமட்டத்தில் கிடக்கிறவனும் உயிரே போனாலும் ரோசத்தோட வாழணும்டா, ரோசம் இல்லாமல் நீ எல்லாம் உயிரோட இருந்து எதுக்குடா நீ எல்லாம் வாழ்ற அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப அடிமட்டத்தில் வந்து நம்ம நாட்டில் வச்சாங்கன்னா அதை உடச்சிட்டு எப்படியாச்சும் நம்ம மேலே வரணும் அப்படின்னு ஒரு போராட்ட குணம் உள்ள ஒரு தைரியசாலி தான் இந்த தங்கலான் படம். இந்த ஒரு கேரக்டரை வந்து பற்றி சொல்கிற படம் தான் இந்த தங்கலான் படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது படமே பீரியட் படம் தான், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற படம். அதுக்கும் முன்னாடி ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறைன்னு போயிட்டே இருக்கும். லூப் மாதிரி பல தலைமுறையை காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி புத்தரையே காட்டுவாங்க, புத்தரே படத்தில் வந்த மாதிரி காட்டுவாங்க. ஸ்பாய்லர்ஸ் நிறைய இருக்கும். ஸ்பாய்லர்ஸ்லாம் படம் பார்க்கணுன்னா என் வீடியோவை பார்க்காதீங்க, ஆல்ரெடி யாரும் பார்க்கறதில்ல. சரி ஓகே, இப்போ புத்தர் சாரே வந்து சொல்லிட்டு போவார், டேய் பற்று வைக்காதீங்கடா, பற்று தாண்டா துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் புத்தர் சார். அவர் போனதுக்கப்புறம் ஆரன் ஆரத்தி அப்படின்னு 2 பேர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த தங்கவயல் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், இங்கே இதை வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து யாரையுமே இங்கே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஆரத்தியை தான் பேயின்ட்டு படம் முடிகிற வரைக்கும் சொல்லுவாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அது தேவதையாக மாறிடும். அதுதான் தேவதை. நம்ம பேய் நினச்சிக்கிட்டு இருந்த படம் ஃபுல்லாக பேய் நினச்சிட்டு இருப்போம், அதுதான் கடைசியாக தேவதையாக நிற்கும். படம் ஃபுல்லாக விக்ரம் சார் வந்து அந்த வெள்ளைக்காரனை ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளைக்காரனை நம்பி அவரும் போய் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருப்பார். அவரை சார்ந்த அந்த ஊருக்காரங்களையும் கூப்பிட்டு போய் அந்த வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்கிறதுக்காக அவங்களெலாம் பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போவார். எதுக்காகனா லோக்கலில் இருக்க அந்த ஆதிக்க ஜாதிக்காரனே தன்னை வந்து கொத்தொடுமையாக நடத்தி வேலை வாங்கி சரியாக கூலி தராமல் அவருக்கு உரிய நிலத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஆப்பாக்கெல்லாம் வேலை செஞ்சு அறுவடை செஞ்சு வைக்கிற பயிரெல்லாம் நெருப்பு வச்சு கருக்கி அவர் குடும்பத்தை வந்து வாழவே விடாமல் ஒரு மாதிரி நசுக்கி இவனுங்க ஆதிக்க ஜாதிக்காரனை மட்டும் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. இவனே தேவலாம், நம்ம வெள்ளைக்காரனுக்கே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த வெள்ளைக்கார குரூப் என்ன பண்ணுவோம்னா, கோலார் தங்கவேலேருந்து தங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கிற அந்த வெள்ளைக்கார குரூப் என்ன பண்ணோம்னா, இந்த ஹாலிவுட் படம், இந்த ஹீரோயிசம்க்குலாம் பில்டப் பண்ணுற படம், இந்த மாதிரி படத்தில் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, he's the only one, he can only solve this mission அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் ஒருத்தரால தான் அவனை பிடிக்க முடியும். விஜயகாந்த் படத்திலாம் சொல்லுவாங்க, அவர் ஒருத்தரால மட்டும்தான் அந்த தீவிரவாதியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வெள்ளைக்கார குரூப்பில் ஒரு கமிட்டியில் வந்து இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு இந்த பறையர்னு கம்யூனிட்டியை அப்படியே டைரெக்டாகவே ஓப்பனாகவே காமிக்கிறாரு ரஞ்சித் சார். இதில் பறையர் அப்படிங்கிற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க படத்தில். அவர் ஓப்பனாகவே இப்போ கேஸ்ட் நேம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே குறியீடு அது இதாக தான் இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை நாள். ஓப்பனாகவே இப்போ கேஸ்ட் நேம்லாம் சொல்கிறாரு. இப்போ நார்மலாக தேட்டரில் ஹீரோஸ்க்கு தான் ஃபுல்லாக நம்ம பேனர் வச்சு பார்த்துருப்போம். இந்த படம் பார்க்கும்போது ரிலீஸ் ஆகிருக்க பக்கத்து தேட்டர் எல்லா தேட்டர்லையும் பார்த்தோம்னா ரஞ்சித்துக்கு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க. அப்படின்னா ரஞ்சித் டைரக்டர் சாரை வந்து எந்த அளவுக்கு வந்து, அதாவது இவர் வந்து ஜாதி படம் தான் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மட்டம் தட்டுற குரூப் முக்கால்வாசி இருக்குது. இப்போ நாளிலேருந்து செம்ம ட்ரோல் இருக்கும் இந்த படத்துக்கு. ட்ரோலும் இருக்கும், அதே டைமில் அவரோட மேக்கிங்கை பற்றி பாராட்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எப்படி வேணால் அவனு சொல்ல ஒரு மிக்சட் ரிவ்யூஸாகவும் இருக்கலாம், அவரை ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கலாம். பட் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை தாண்டி ஒரு கவனிக்கக்கூடிய இடத்துல வந்து ரஞ்சித் சார் இருக்காரு. ஆல்ரெடி லெஜெண்ட் ஆகிட்டார், எமர்ஜிங் டைரக்டர்லாம் சொல்லவே முடியாது, ஆல்ரெடி லெஜெண்டாக இருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவரோட படத்தை கவனிக்கிறாங்க. அந்தளவு அவரோட பொசிஷன் இருக்குது. ஃபுல்லாக பேனரில் அவரோட ஃபேஸ், விக்ரம் சாரோட ஃபேஸோட அவரோட ஃபேஸ்லாம் பெருசாக இருக்குது, குரூப்பாக ஒட்டி வச்சுட்ருக்காங்க. அந்தளவு அவரோட ஐடியாலஜி அந்த ஸ்டோரிக்குள்ளே புகுத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இந்த பறையர் கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த தங்கத்தை வந்து ஈஸியாக எடுக்க முடியுது, அவங்க பிளட்லேயே இருக்குது, இந்த டெக்னாலஜி இவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் இவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. விக்ரம் சாரும் பார்த்தோம்னா இவனுங்க ஆண்டைங்கிட்ட குப்பை கொட்டுறதுக்கு நம்ம வெள்ளைக்காரன்ட்ட போயிடலாம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வெள்ளைக்காரனே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளைக்காரன் துரோகம் பண்ணிவிட்டு அந்த பேயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஆர்த்தியே கடைசியாக புத்தர் சார் சொல்லிட்டு போவார் ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில், இந்த தங்கத்தெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆசை இது பற்று தான் உங்களுக்கு துன்பத்துக்கு காரணம்ட்டு. கடைசியில் கிளைமேக்ஸ் நீங்களே தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிடும். இது
அவர் என்ன ஐடியாலஜி சொல்ல வராருங்கிறது வந்து ரீசெண்டாக வர இந்த ராயனு, இந்தியன் 2 படம், இந்த கல்கி படம் எல்லாமே என்னென்ன சொல்ல வராங்கிறது நிறைய கான்செப்ட் புரியாமல் இருந்துச்சு. இந்த படமும் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் மிரட்டி வச்சிருக்காரு. கேரக்டரைசேஷன்லாம் பக்காவாக இருக்குது. இதில் ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. விக்ரம் சாரோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி பாப்பா சுருட்ட முடியோட அவங்க குழந்தை வருது, அதை கொஞ்சிறாரு. அந்த குழந்தை கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது. அவங்களோட பையன் கேரக்டர் ஒருத்தன் வருவான், பேய் புந்துக்கிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணுவான், அவனும் சூப்பராக இருக்குது. அப்புறம் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருக்கும் ரஞ்சித் சாரோட மூவிஸில். அந்த ஜானின்னு ஒரு மெட்ராஸில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் இதுலேயும் வருது. அவங்க ஒய்ஃப்னு ஒரு கேரக்டர் வருது. இதெல்லாம் தேவையில்லாமல் உள்ள சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. அவங்களோட ஆக்டிங்கு எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. படம் ஃபுல்லாக அந்த கிராஃபிக்ஸும் செம்ம மிரட்டி எடுத்திருக்காங்க. அந்த யானை மலைன்னு ஒன்று காட்டுவாங்க. அந்த யானை மலையை பார்க்கும்போது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு வேறு ஃபுல்லாக தேட்டர் வேறு ஃபுல்லு எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். காலியாக இருக்குன்னு பார்த்தா செம்ம கூட்டம், க்ரௌடு. எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியும் முன்னாடி தான் சீட்டு கிடச்சிது. அப்படியே உட்காந்து அந்த யானை மலையை அப்படியே பார்க்கும்போது அப்படி யானை உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அந்த மலை. அது கொடுக்குற அந்த பிஜிஎம், அவங்க எடுத்த சினிமாட்டோகிராஃபி செம்ம மிரட்டலாக இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த தங்கம் இருக்குன்னு சொல்லி இவங்க தேடி போகும்போது ஒவ்வொரு ஆபத்தையும் டேக்கிள் பண்ணி கிட்ட அந்த மலை கிட்ட போகும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது. சங்கர் படம் நம்ம பார்த்து பிரம்மாண்டத்தை பார்த்து வளர்ந்துருப்போம். சிம்பிளாகவும் பிரம்மாண்டத்தை காட்டலாம் அப்படிங்கிறத வந்து ரஞ்சித் சார் சொல்லியிருக்காரு. படத்தில் பசுபதி சார் வராரு. பசுபதி சார் கேரக்டர் அவ்வளோ செம்ம ஆக்டிங். அவர் அந்த ஜாதியிலேருந்து வெளியே வர்றதுக்கு பூணூல் போடுவார். பூணூல் போட்டு ரமானுஜம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சாமி மந்திரத்தை சொல்லுங்கடா, இந்த ஜாதியிலேருந்து உங்களை வந்து மட்டம் தட்டி வச்சுருக்காங்க, அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம இந்த பூணூல் போட்டு ராமானுஜம் செத்ததுக்கு அப்புறம் வைகுண்ட பதவி அடைவோண்டா பூணூல் போடுங்கன்னு. அதை கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். வெள்ளைக்காரனுக்கு அல்லக்கையாக இருக்கும் ஒரு கேரக்டர். அவனும் நம்ம ஆள் தான், இந்தியா ஆளுக்காரன் தான். அவன் தெலுங்கு பேசிகிட்டு இருப்பான். அவன் அந்த பூணூல் போடுறதெல்லாம் வச்சு மட்டம் தட்டுவான் பசுபதி. அவரை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பசுபதியாக இவர் பசுபதி மாதிரியே தெரில, ஆனால் பசுபதி மாதிரி தான் இருக்குது வாய்ஸ் அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் தான் ஒரு பசுபதினே தெரியுது. அந்த அளவு அந்த பூணூல் போட்டுட்டு அந்த சேரி கம்யூனிட்டின்னு தான் படத்திலே வருது, அதனால் அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பசங்களை வந்து தரம் உயர்த்தி காட்டுறதுக்காக அந்த பூணூல் அரசியலை அவர் கையில் எடுப்பார். அதை வந்து அந்த படத்தில் காட்டுறாங்க. அந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா, அந்த பூணூல் போட்டுட்டீங்கன்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவியாடா, உனக்கு ஒரு விவசாய வேணாமாடா, உனக்கு இங்கே வேணாமா, முதல்ல இந்த பூணூலை நான் வெட்டி போடுவேன்னா அந்த அல்லக்கைக்காரன் சொல்லுவான். அவன் ஒரு செம்ம இரிட்டேட்டிங் கேரக்டர். அவனும் அவரும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. செம்ம இரிட்டேட் ஆகும் அவர் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா நம்ம ஆளுங்களே அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. டோட்டலாக நம்ம எல்லாருமே ஒருத்தனுக்கு கீழே அடிமையாக தான் இருப்போம், வெள்ளைக்காரனுக்கு கீழே. அதுவே தெரியாமல் இவனுங்க இதுக்கு நம்ம ஆளுங்களையே அடக்கி வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விக்ரம் சாரோட ஆக்டிங்கும் செம்ம வெறித்தனம். இவங்கெல்லாம் தங்கத்தை தேடி போவாங்க. போகிற வழியில் ஃபுல்லாக அந்த த்ரெட் இருக்கும். ஒரு அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க, அந்த ஆர்த்திங்கிறவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த பார்வதி மேனன் இந்த மாதிரி இதில் விஜய்க்கு ஜோடியாக வருவாங்க ஒரு படத்தில், மாஸ்டர் படத்தில். அவங்க வருவாங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் வேனு கத்தியே வந்து இந்த கத்தியே எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறது. அப்புறம் கிழிச்சி ரத்தம் ஆறு மாதிரி ஓடும். அந்த ரத்தம் ஆறு வயிற்றுலேருந்து அப்படியே படிக்கிறது. அப்படியே படம் பார்க்கும்போது நம்ம மேலே அந்த ரத்தம் அப்படியே திரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரத்தம் அப்படியே மண்ணில் ஃபுல்லாக போகும்போது அந்த மண் ஃபுல்லாக அப்படியே தங்கமாக மாறிடும். அவங்க ரத்தம் பட்டாத தங்கமாக மாறுங்கிறத வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. கரண்ட் அது படம் நடந்துட்டு இருக்க டைம்லையும் காட்டுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா புரியும். அந்தளவு ஒரு ஹெவி கண்டென்ட் வந்து உள்ளே வச்சிருக்காரு. இந்த சூப்பர் நேச்சுரல் எதுக்கு கொண்டு வந்தார், எதுக்கு வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரா என்னன்னு தெரில. இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் அந்த கோளார் தங்க வயலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாரு. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை மீறி தான் உள்ளே போய் தங்கம் யாராக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறாரு. பாம்பு வருது ஃபுல்லாக, அப்புறம் ஒரு கருஞ்சிருத்தை வந்து அட்டாக் பண்ணுது. புலிப்படம் பார்த்த மாதிரியும் இருக்குது கொஞ்சம் லைட்டாக. ஷோ மைண்டு அங்கே போகுது. எதுக்கு இதில் இந்த கருஞ்சிருத்தை வருது, எதுக்கு மயில் வருது, பாம்பு வருது. இது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் எப்படி தங்கத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. புத்தர் சார் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு படத்தில். பட் ஆனால் அவர் சொல்ல அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். விக்ரம் சாரோட கேரக்டரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவர் என்னென்ன சொல்ல நினச்சாரோ எல்லாமே சொல்லிட்டார். இதில் என்ன நம்ம ஆளுங்களே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. அவனுக்கு வந்து வெள்ளைக்காரனே தேவையில்லான்ட்டு அவர்கிட்ட போவார். கடைசியில் வெள்ளைக்காரனும் துரோகம் பண்ணிவிட்டு அந்த மக்களை எல்லாம் சுரண்டி பொழைக்கிறதுக்கு பார்ப்பான். தங்கம் கிடைச்சவொடனே சாவடிக்க கூட துணிஞ்சிரும். அப்போ அந்த ஆரத்தி வந்து நிஜமாவே யார் நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும். அப்போ தான் வந்து விக்ரம் சார் ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு இந்த தங்கம் வந்து நமக்கு தான் சொந்தம், இது நம்மளோட மண், இதுலேருந்து நீ ஒரு நெல் கூட எடுத்துகிட்டு போக விட மாட்டேன், இது நம்மளோட உழைப்பு நமக்கு தான், நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த தங்கத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சுரங்கம்லாம் பார்த்தா
ஆதி காலத்து ராஜாங்க காலத்துல இருந்து அந்த எலும்புக்குள்ள உள்ள இருக்கிறத காட்டுவாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள பூந்து இத்தனை ஆண்டாண்டு காலமாக சுரண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த தங்கத்தை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும், இதை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போவார். அந்த எக்ஸ்ட்ரா கப்பிள் சீன் தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பார்த்தா ஃபைனலில் வந்து கிளைமேக்ஸில் இந்த வெள்ளைக்காரன் அல்லக்கை ஒருத்தர் இருப்பான். அந்த அல்லக்கை வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து தங்கத்தை ஒரு துளி கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லா தங்கத்தையும் இங்கே வச்சுட்டு போங்கடா, நாங்கள் மிச்சம் மீதி எதுனா கூலி இருந்தால் தான் உங்களுக்கு கொடுப்போம். அப்போ அந்த ஒரு விக்ரம் கூட இருந்த ஊரில் இருந்த அந்த மெட்ராஸ் ஜானி கேரக்டர் போய் அடிச்சிருவார். அந்த அல்லக்கை அடித்து கிட்டத்தட்ட சாவடிச்சிருவாங்க. அப்போ வெள்ளைக்காரங்களோட ஆளுங்களாம் சேர்ந்து அவனை அடிப்பாங்க. அவர் அடித்தவொடனே அவரோட ஒய்ஃப்னு சொன்னால அந்த ஒய்ஃப் வந்து கல் எடுத்து இப்படி கையில் பார்க்கும்போது அந்த வெள்ளைக்காரனை ஒன்று அடிக்கும், இல்லை அந்த அல்லக்கை கூட நின்றுட்டு இருந்தவனை போட்டு அடித்து கொள்ளுன்னு பார்த்தா தங்கத்தை தூக்கிட்டு திடீர்னு ஓடும். ஏன் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் ஒரு சின்ன இடம்லாம் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகலை ஆடியன்ஸ்க்கு. அதில் இந்த மாதிரி ஒரு சீனு அந்த கப்பல் பண்ணுற ஒரு சில வேலை தங்கத்தை தூக்கிட்டு ஓடும். சரி ஓகே, இந்த தங்கம் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்களா, அவங்களோட உழைப்பு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண நினைச்சாரா என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த பாம்பு வர சீனு, பாம்பு போட்டு பிச்சு போடுவார், வெட்டி போடுவார். அந்த வெட்டினா பாம்பு தலை கூட வந்து ஒரு பொண்ணை கொத்தி சாவடிச்சிடும். விக்ரம் சாரோட ஒரு பொண்ணை கொண்டுரும். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கரிஞ்சிருத்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எஸ்கபோஸாக இருந்துச்சு. பார்த்தவொடனே தெரியுது கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு இந்த மாட்டிறைச்சி அரசியலும் வரும் இந்த படத்தில். பசுபதி சார் அந்த பசங்கிட்ட சொல்லுவார், பூணுலாம் போட்டுட்டு மாட்டுக்கறிலாம் சாப்பிட்டுட்டு இவங்களோட சேர்ந்துட்டு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக நாராயணாம சொல்லிட்டு பியூராக இருங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி அவங்க எல்லா கூட்டமாக சேர்ந்து அந்த தங்கம் தேடும்போது வெள்ளைக்காரனை கீழே வேலை செய்யும்போது எதுவுமே இருக்காது, எல்லாமே அப்பயும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பற்றி எரிஞ்சிரும். அப்போ ஒரு மாடு வரும், யுவர் ஃபுட் ஹேஸ் அரைவ்ட் அப்படிமா வெள்ளைக்காரன். அந்த அதுலேயும் வந்து என்னவோ சொல்ல வராரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எருமை மாடு மாதிரி வரும், அந்த ஊரே சேர்ந்து போய் அந்த மாடை அடித்து சாப்பிடும். ஓகே, இப்போ என்னென்னா கோர்வையாக சொல்லணுன்னா இந்த கதையை வந்து எப்படி கோர்வையாக சொல்கிறது அப்படின்னு தெரில. இந்த படத்தை டைரெக்டாகவே அவர் சொல்லியிருக்கலாம், கோளாறு தங்கவயிலிருந்து எடுத்த பூர்வ குடிகளோட கதை அப்படின்னு தான் நினச்சிட்டு நம்ம எல்லா ஆடியன்ஸும் போயிருப்போம். பட் இதில் எதுக்கு பேய் போடுவோம், பேயெல்லாம் வருது, எதுக்கு சூப்பர் நேச்சுரல்லாம் காமிக்கிறாங்க, எதுக்கு ஒரு லாஜிக் பார்த்து இப்போ தான் லாஜிக் தேடுறானுங்க, எதுக்கு எடுத்தாலும் லாஜிக் கேட்குறானுங்க. லாஜிக்ங்கிறானுங்க. இவங்க படம் பார்க்க வரானுங்களா, ரிசர்ச் பண்ண வரானுங்களான்னு தெரில. பட் அப்படி பேசாமல் டிமாண்டி காலனி மாதிரி ஒரு பேய் படம் எடுத்தால் கூட அவனுங்க லாஜிக்காக அரண்மனை மாதிரி படத்தில் கேட்க மாட்டாங்க. ஒரு கோளாறு தங்கவையில் கேஜிஎஃப்லாம் பார்த்துட்டு வரவனுங்க ஒரு பேய் வந்து அந்த தங்கமலையாக பாதுகாக்குது, பாம்புலாம் வந்து பாதுகாக்குது, கரடி சிறுத்தெல்லாம் பாதுகாக்குதுன்னா என்னென்ன கேள்வி கேட்க போகிறானுங்கன்னே தெரில. சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை எதுக்கு கொண்டு வந்தாங்க, பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரில. படம் ஃபுல்லாக அந்த பேய் துரத்திக்கிட்டே இருக்கும். விக்ரம் பக்கத்துலேயே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கும். பட் இதெல்லாம் வந்து விக்ரம் சாரோட ஆக்டிங் நல்லா கவர் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது, நம்புற மாதிரி இருக்குது. பட் இந்த கொஷின் கேட்குறவனுங்கெல்லாம் வந்து கேட்டு ஒரு வேலையை அதெல்லாம் அவங்க பண்ண போகிறானுங்க. பாம்பு அடிக்கடி வரும், இந்த சந்திரமுகியில் அடிக்கடி பாம்பு மேலே அந்த லைட் மேலே தொங்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி பாம்பு இந்த படத்தில் அடிக்கடி நிறைய இடத்துல வரும். அந்த பாம்பு வரதுலாம் சூப்பராக இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ எஸ்ஜே சூர்யாவை தான் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு பெரிய நடிப்பு அரக்கன் இருக்காரு விக்ரம் சார். அது படம் போக ஸ்டார்டிங்கில் விக்ரம் சாரோட ஒய்ஃபாக நடித்தவங்க தான் செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. பசுபதி ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே படம் போக அவரோட விக்ரம் சாரோட ஆக்டிங்லாம் சாமி மிரட்டுற மாதிரி இருக்குது. கமலுக்கு அப்புறம் பக்காவாக அந்த கேரக்டரே நம்மளால் அதாவது இந்த கேரக்டர் நடிக்கவே இல்லை, இந்த கேரக்டர் தான் இது அப்படின்னு இந்த கேரக்டராகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஆள் இந்த விக்ரம் தான். அது ஃபைட்லாம் வந்து கூட்டமாக வந்து ஃபைட் பண்ணும்போது விக்ரம் சார் வந்து பார்த்தா ஒரு 6 பேக் இருந்தால் நம்ம வந்து பூஸ்பம்ஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும். ஆர்ம்ஸ் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு பயங்கரமாக சட்டை கழிச்சிட்டு வந்து ஒரு வெறும் தொப்பையாக தான் வராது. தொப்பா நல்லாவே தெரியுது, ஆனால் கொய்யெல்லாம் பார்த்தா ஆர்ம்ஸாக இருக்குது. இந்த இடம்லாம் அப்படியே நரம்பு அப்படியே புடங்குது. நேச்சுரலாகவே இருக்காரு. அதில் அப்படியே மாஸ்க் பரட்டத்தலை தாடி பார்க்கவே கச்சாமுச்சான்னு இருக்காரு. ஆனால் அதில் அவர் எழுந்திரிச்சு போராடும்போது, சண்டை போடும்போது, அவர் அந்த ஊர் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணி உசுப்பி விடும்போது, அவர் பேசுகிற விதம், ஒவ்வொன்றுக்கும் எழுந்திரிச்சு ஃபைட் பண்ணும்போது உண்மையிலே செம மாசாக இருக்குது. 6 பேக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் வயிறு கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சட்டைக்கிட்ட எதுவுமே இருக்காது, கச்சா முச்சான்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பார் பார்த்தா. ஆனால் பார்த்தா மாசாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் கடவுள் ஆரியாவை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கெத்தான ஒரு மாசான கேரக்டர். அந்த மாதிரி இதில் ஒரு அதாவது எதுக்கு அது கூட கனெக்ட் பண்ணுறேன்னா, அதில் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும், சட்டை இல்லாமல் இருக்கும். இதுலேயும் சட்டை இல்லாமல் தான் இருப்பார். அதுக்காக அப்படி நான் சொல்ல வரேன். ஓகே, லாஸ்ட்டாக எனக்கு என்ன கொஸ்டின்னா,
இந்த பேய் பிசாசுங்கிறாங்க, அவங்க பேயா தான் இருக்காங்களா, உண்மையிலே அங்கே ஆளுங்க இருக்காங்களா அந்த தங்கமலையை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க? அப்படியே இருந்தாலும் இவங்கெல்லாம் எதுக்கு அங்கே வாழ்கிறாங்க? இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எது? சரி, அங்கேயே அவங்க வந்து விவசாயம் பண்ணி விளைவிச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படின்னாலும் அந்த தங்கத்தை அவங்க யாருக்காக தான் பாதுகாக்கிறாங்க? எத்தனை தலைமுறையாக தான் பாதுகாக்குவாங்க? இப்படியே பாதுகாத்து அது யாருக்கும் பயன்படாமல் வீணாக போகிறதுக்கு அட்லீஸ்ட் அதை எடுத்து அவங்கள சார்ந்த இனக்குழுவுக்கோ நம்ம நாட்டுக்காரங்களுக்கோ அவங்களே எடுத்து கொடுத்துருந்தா கூட அது எதனா உதவி இருக்கும். சரி, வெள்ளைக்காரன் எடுத்தால் தான் தப்பு, நம்ம நாட்டுக்காரங்க தான் கஷ்டப்படுறாங்க, நம்ம நாட்டுக்காரங்களுக்காச்சும் எடுத்து கொடுக்கலாம்ல. மெயின் லாஜிக்கே என்னென்னா, எதுக்கு அந்த தங்கத்தை வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி, பேரானார்மல் ஆக்டிவிட்டி எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது? பாம்பெல்லாம் வச்சு எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது? எதுக்கு இந்த கரடி சிறுத்தை இத்தனை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுது? புத்தர் ஏன் வந்து சொல்லிட்டு போகிறாரு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னா அவங்க போய் போதனை பண்ண வேண்டியதானே? எதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? ஒருவேளை பார்ட் 2 எடுத்து அதை எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறதுக்கு ஆன்சர் இருக்குமா என்னன்னு தெரில. ஃபைனலாக அவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த தங்கத்தை வந்து இந்த உழைப்பு எங்களுக்கு தான், இந்த தங்கம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஊருக்காரங்களாம் உழைச்சி தங்கத்தை கண்டுபிடிப்பாங்க. சோறு தண்ணி இல்லாமல் ரத்தம் சிந்தி நிறைய உயிர் பலியெல்லாம் நடக்கும். விக்ரமோட குழந்தையெல்லாம் பாம்பு கடிச்சு இறந்துடும். கடைசியாக தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவர் ரஞ்சித் சார் என்னென்ன சொல்ல வந்தாரோ ஆசைப்பட்டதை சொல்லிட்டாரு. பட்டு அந்த பேய் கதையெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு தெரில. ரஞ்சித் சார் படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பேய் படம் தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன். பேய் படத்தை உள்ளே வச்சு சொருவி சாண்ட்விச்சாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, பாய். கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருக்கும். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த படம் பார்த்தா பிடிக்கும். இது ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்க சப்பையாக தான் இருக்கும். ஓகே, பாய்.